சோல் ஜேர்னி, ஆன்மாவின் பயணம், ஆடியோ 20, வாய்ஸ் சந்திரகலா. ஆன்மா மனித பிறவிகள் எடுக்குது முதலாக. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கனிம இனத்திலையும் அதை முடிச்சுட்டு, ஒரு விருட்ச இனம் அதை முடிச்சுட்டு, ஒரு மிருக இனம் இதெல்லாம் முடிச்சுட்டு மனித பிறவி வரும்போது பல பிறவிகள் எடுக்குது. இதில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பிறவிகளில் பெண்ணாக பிறக்குது, எத்தனையோ பிறவிகளில் ஆணாக பிறக்குது. இப்போது இந்த ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹியூமன் எவல்யூஷன் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 400 பிறவிகள் ஆன்மாவுக்கு தேவைப்படுது. இந்த 400 பிறவிகளில் கிட்டத்தட்ட 200 பிறவிகள் பெண்ணாகவும் 200 பிறவிகள் ஆணாகவும் பிறக்குது. இப்படி தன்னோட பிறவிகளை கடந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு பெண்ணாக ஆன்மா பிறக்கும்போது தன்னை சுற்றி இருக்கிற ஆண்கள்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி ஒரு ஆணாக பிறக்கும்போது தன்னை சுற்றி இருக்கிற பெண்கள்கிட்ட பல விஷயங்கள் கற்றுக்குது. அதே மாதிரி ஸோ இப்போது இங்கே பார்க்கும்போது எப்படி எந்த பிறவிகள் பார்த்தாலும் பெண் பிறவி அப்படின்னு எடுக்கும்போது தான் சொல்லி கொடுக்கறது அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, ஒரு உமன் அப்படின்னும்போது பாதி அவங்களுக்குள்ள பாதி ஆண் இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தத்துவத்துக்கு ஆண் மாறணும். ஆண் அர்த்தநாரீஸ்வராக மாறுவதற்கு தான் பெண்கள் கிட்ட கற்றுக்குறாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த அர்த்தநாரீஸ்வரி தத்துவம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் இருக்கணும் அப்படின்றது எல்லா பிறவிகளையும் கடந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்குது ஆன்மா. இப்படி பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அந்த சோல் எவல்யூஷன், அந்த ஹியூமன் எவல்யூஷன் முடியறதுக்கு 400 பிறவிகள் ஆகுது. அப்போது ஒரு கம்ப்ளீட் ஆன்மா அப்படின்னா ஒரு பூர்ண ஆன்மாவாக மாறுது. அது வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்மாவோட பயணம் தொடரும்.